அந்த குண்டுக்காரனுங்க 2 பேரும் இப்போ தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள நான் என்னோட வேலையை முடிச்சிட வேண்டியதாண்டா. என்ன சத்தாத? அண்ணா என்னாச்சு? அந்த மரம் கொத்தி என்ன ரொம்ப கடுப்பேத்துதுடா தம்பி. என்னால தூங்கவே முடியலடா. கண்ணை மூடிட்டு போடுடா அண்ணா, தானா தூக்கம் வரும். முடியலடா டப்ளு. எழுந்து என் கூட வாடா. நாம முதல்ல அதை ஒரு வழி பண்ணிட்டு வரலாம். கொஞ்ச நேரம் இருடா. அதோ அங்க இருக்கு பாரு. அது ரொம்ப மேல இருக்கு, எப்படி பிடிக்கிறது? மேலெல்லாம் ஏற முடியாதுடா. அதை பயங்காட்டி தான் துரத்து விட்டோம். டேய் தம்பி, நாம போய் அவனை தடுத்தாகணும். சரி, நாம இப்போ எந்த மரத்தை வெட்டலாம்? ஹே, இதோ இங்கிட்டு இருக்கு. என்னதுடா இது? போது நிறுத்துங்க, சொன்னா கேளுங்க. இப்ப போய் நம்ம வைக்க பிடிக்கலாம். இப்போ நம்மளால ஓட முடியாதா? எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதாண்டா. எங்க போனா அவன்? இந்த பக்கம் தானே அந்த விக்குமண்டைய வந்தான். அவன் வயசான காலத்துல இவ்வளவு வேகமா ஓட மாட்டானே. எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு போன்னு நினைக்கிறேன். சூப்பர். நான் என்ன அவ்வளவு வேகமாவா தும்பிட்டேன்? கேமோஃப்ளாஜிங்கோட கடைசி ஆர்ட்டா. இதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை முன்னாடியே நான் வாங்கியிருக்கேனே. இதை நான் 200 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். அடடா, இதை பத்தி நான் மறந்தே போயிட்டேனே. ஐடியாடாவுக்கு இந்த கேமோஃப்ளாஜிங் டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த 2 குண்டு பசங்களையும் ஓட விடலான்னு நினைக்கிறேன். படிக்க ஆரம்பிடாவுக்கு. இந்த லாகருவுக்கு உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான்டா. இந்த காட்டோட ராஜா யாருன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன்டா. இன்னும் கொஞ்சம் மேலடா, இன்னும் கொஞ்சம். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த மாறு வருஷத்துல என்ன கண்டிப்பா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இங்க இருக்காங்களே. இப்ப நான் தான் கேமோஃப்ளாஜ் டெக்னிக்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்ன கண்டே பிடிக்க முடியாது. அவங்க வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ரெடியா இருக்கேன்டா. இப்போ என்னோட வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஒரு வழி பாத்துடலாம். நம்ம அப்புறமா கவனிச்சுக்கலாம். ஆர்வ கோளாறு உனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. எனக்கு தனி பவர் கிடைச்ச மாதிரியே இருக்கு. இந்த டெக்னிக் வந்ததுக்கு அப்புறம் என்ன யாரும் ஒண்ணு பண்ண முடியாது. சீக்கிரமாடா வந்துட்டாங்களா? இப்போ நான் என்னோட வேலையை காட்டுறேன், பார்த்துக்கிட்டே இருக்கடா. ஐயோ பாவம் அந்த மரங்க. அண்ணா, இன்னைக்கு நிறைய மரங்களை வெட்டி இருக்கான். ஒழுங்கா வந்துரு. நீ மாட்டானா அப்புறம் காலி. அவன் மாட்டிக்கிட்டான். இன்னைக்காச்சும் நான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். யாரு வாசு? நான் இப்ப காட்டுறடா, பார்த்துட்டே இருக்கடா. எனக்கு ரொம்ப வலிக்குது. எங்கடா போனா?
ஹேய் அங்க இருக்க பாரு. அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். காப்பாத்துங்க. ஓடாத நில்லுடா. அவன் எங்கடா போய் தொலைஞ்சான்? இப்போ என்னைய நீங்க 2 பேரும் கண்டுபிடிக்கடா பாப்போம். அவன் புதுசா மூளையெல்லாம் உபயோகப்படுத்துறான். லோகர்விக்கு மூளை வளருதை தவிர முடி வளர அது மாட்டேங்குது. இப்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நீ முடிய வளர்த்து காட்டுற, அப்புறம் பார்க்கலாம். இறங்கி போயிட்டு அங்க பாரு. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவங்களை என்ன பண்ற பாருங்களா. ஓடுற தம்பி. ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. முழுங்க அங்கேயே நில்லுங்கடா. உங்களை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா. ஒரு நிமிஷம் இரு தம்பி. இத பாத்தியா? இந்த காலன் இருக்கே, இது ரொம்ப ஆபத்தானதுடா தம்பி. அடே நில்லுங்கடா. எங்கடா உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க? மாட்டீங்களா நீங்க? இப்போ எப்படா என்கிட்ட இருந்து தப்பிப்பீங்க? நடக்கிற வழியில யாரா இதை இங்க கொண்டு வந்து வச்சது? பெயிண்ட். இதை நானா இந்த இடத்துல வச்சிருப்பேன். ஒழுங்கா இந்த இடத்த விட்டுன்னு ஓடி போயிடு. இந்த ஐடியா சூப்பரால இருக்கு. இது கூட ஒரு கேமப்ளாஜ் டெக்னிக் தான். இதுக்குடா இப்ப என்ன கல்ல தூக்கி அடிச்ச? என்ன பேசிட்டு இருக்க? என் கையில கல்லே இந்த இல்ல. இடத்துல வேற யாருமே இல்லடா. நான் என்ன பைத்தியம்டா? நான் இல்ல, நான் ரொம்ப பிஸியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன? என்னது அது? ஹேய், ஒழுங்கா யாரா இருந்தாலும் வெளியே வந்துருங்க. வந்துருங்க. வந்து உன்னோட மூச்சை காட்டு. சொன்னா கேளு. தைரியமான ஆம்பளையா இருந்தா முகத்தை காட்டுடா. நீ என்னோட கோபத்தை அதிகப்படுத்திட்டு இருக்க. ஒழுங்கா நீ பண்றத இதோட நிறுத்திடு. டேய் தம்பி, இப்படி சிரிச்சனா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு பயம்லாம் இல்ல. இங்க பாரு, என்கிட்ட பாதுகாப்பு கவசம் இருக்கு. அந்த சின்ன கல்லால என்ன பண்ண முடியும்? நான் உன்னை விட அறிவாளிடா அண்ணா. இது ரொம்ப வேகமா வந்து விழுது. என்ன ஒரு அறிவாளிடா நீனு. ஹே டப்ளு, நாம இங்க இருந்து உடனே கிளம்பணும். இப்போவா? அது வந்து என்ன? சரி பாத்துக்கலாம், வாடா. ஓடி வந்துடுறா. அண்ணா இருடா, நானும் வரேன். பப்புளு டப்புளு எங்கடா வேகமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வெளியில விட்டுடு. லோகர்விக், எங்களை விட்டுடா. சரி சரி, பொறுமையா இருக்க. பேசிட்டு இருந்தா நேரம் தாண்டா நமக்கு வேஸ்ட் ஆகும். என் கனவு இன்னைக்கு தாண்டா நனவா இருக்கு. இப்போ யாரு அறிவாளின்னு சொல்லுங்க பாப்போம். நான் சின்ன வயசுல இருந்தே பெரிய அறிவாளின்னு எங்க வீட்டுல சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே நான் பணக்காரனாக போறதை யாராலையும் தடுக்க முடியாதா? நீங்க 2 பேர் மட்டும் என்னோட வாழ்க்கையில இல்லைன்னா இந்நேரம் எங்கேயோ போயிருப்பேன்டா. டேய் என்ன வேணும் உனக்கு? ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. ஓடிடுன்னு ஏடா அது? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கா ஓடிடு. நீ நல்லா உதவ வாங்கிட்டு தான் இப்ப போக போறேன். அப்படிதான், அவனை சும்மா விட்டுறாத. நல்லா போட்டு தாக்கு. போயிட்டு அப்படிதான் சும்மா. சரி சரி, இப்போ நீ பண்ணதுக்கு இது போதுமாடா? சரி, இங்க ரொம்ப குளிர்ல வாடா, நம்ம வீட்டுக்கு போலாம். போற வழியிலேயே அப்படியே ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம்.
என்னால சுத்தமா முடியலடாப்பா சாமி. ஒரே அனலா இருக்கே. என்னது தண்ணி கூட இல்லையா? ஒன்றுத்தையும் காணோம். தண்ணி தண்ணி என்னதுடா இது? போச்சு போடா, சுத்தமா தண்ணியே இல்லை. நான் தண்ணிக்கு பில்லு கட்டலையே, அதனால தண்ணியை கட் பண்ணிட்டாங்களா? இது ரொம்ப மோசமா இல்ல இருக்கு. ஒரே ஒரு மாசம் கட்டாததுக்காக கட் பண்ணாங்க. நாம வேற ஏதாச்சும் வழியை பார்க்க வேண்டியதுதான். கடைசியா வேலையை முடிச்சாச்சு. ஒரு நிமிஷம், ஐடியா. அடடா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த வெயில் காலத்துல தண்ணி கிடைக்காம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுங்கடா. என் மண்டையில முடிதாடா இல்ல, ஆனா மூளை இருக்கு. இதை மட்டும் யாராவது கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் அதோட என்ன காலி பண்ணிடுவாங்க. என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் டிராப்ப வைக்க வேண்டியதுதான்டா. உங்களால முடிஞ்சதுன்னா என்ன தடுத்து பாருங்கடா. இது மேல கொஞ்சம் மண்ணு அள்ளி கொட்டிட்டோம்னா அப்புறம் வேலை முடிஞ்சுது. பர்ஃபெக்ட்டா. விக்குடா சுப்பா நினைச்சிட்டீங்களா? என்னடா பண்றது? எனக்கு புரியல. எனக்கு தண்ணி வேணும். நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், துளி கூட தண்ணி கிடைக்கல. எப்படி அது? அண்ணா ஏதோ தப்பு இருக்கட்டும். இப்போ நான் எவ்வளவு தண்ணியை வேண்டாலும் வேஸ்ட் பண்ணுவேன். அந்த இயற்கையா இப்போ என்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. பாத்தீங்களா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல. அப்படின்னா ஆறு காணாம போச்சோ? நீ என்ன விளையாடுறியோ? இப்படி ஒரு விஷயம் உலகத்துல நடந்திருக்கா என்ன? யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாம். ஐடியாடா தம்பி, இந்த வழியாவே போய் யாருக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்டா. என்ன சொல்றீங்க நீங்க? சரி. என்னது? எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்க. எங்க? கடவுளே, இதுக்கெல்லாம் அந்த விக்கு தான் காரணமா இருக்கணும். என்ன யாரோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல. ஒருவேளை அவங்க தான் இங்க வந்திருப்பாங்களோ? வந்துட்டாங்க. என்ன நடக்குது இங்க? இருங்க. அண்ணா என்னடா ஆச்சு? ஜாக்கிரதையாரு, இங்க என்னமோ சரியில்லைன்னு தோணுது. பயமா இருக்கு, நான் அங்க போகல. டப்ளு, அத பத்தில கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சூப்பர், கலக்குற. அப்படிதான். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஜஸ்ட் மிஸ்ரா சாமி. சரி, இப்ப என்ன பண்றது? நடச்சோண்டா, அடுத்து ஒருத்தன் கண்டிப்பா மாட்ட போறான். விக்கு, உண்மையிலே நீ அறிவாளி தான்டா. இல்ல, அவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். Hey, W.
இங்க நிறைய இருக்கு. யோசிடா பப்ளு. பெரிய பாறை. ஐடியா கிடைச்சிடுச்சு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்? அச்சோ, இவங்க இங்க போனாங்கன்னா எனக்கு தண்ணி கிடைக்காது. எல்லாம் முடிஞ்சதா தம்பி? சரி, நம்ம முதல்ல இதை உடைச்சு போடலாம். எல்லாரும் ஹேண்ட்ஷேக் பண்ணுங்கடா. ஓடாம ஒழுங்கா யாரும் அசையாம அப்படியே நின்னுங்க, இல்லனா உங்களை சுட்டு தள்ளிடுவேன். திசை திருப்புறேன், நீங்க மத்த வேலையை பாத்துக்கோங்க. உன்னால முடிஞ்ச என்ன பிடிச்சு காட்டு. பிடிச்சு காட்டுறியா? இப்ப பாரு, இப்ப பிடிச்சு பாரு. என்னையே வெறுப்பே தெரியாது. இப்ப பிடிக்கிற பாரு, ஏதோ வந்துட்டான். வாங்க வந்து பிடிங்க. கதை இன்னையோட முடிக்கிறாரு. தம்பி, இதுதான் நல்ல சான்ஸ். இதை நாம உடைச்சிடலாம். இது நான் வச்ச டிராப்பா மட்டும் இருக்க கூடாது. வாவ், எவ்வளவு மேல போயிட்டு இருக்காரு. மாட்டடா நீ. என்னடா கோட்டை, நீ பொக்கடா. நான் உங்க எல்லாரையும் வெறுக்கிறேன். என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு? என்னோட கண்ணு இங்கேயே இருக்குடா. நான் வந்து உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்குறேன்டா. எங்க ஓடிக்கிட்டு இருக்காது என்னோட கண்ணு? ஒழுங்கு மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துரு. ஏய், ஓடாத. போதும். கொடுத்துரு. ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துரு. அச்சோ, எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஆசிக்காம அங்கேயே இருக்குடா. எங்க போய் தொலைஞ்சாங்க அவங்க? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. நிறுத்துக்கடா, இல்லன்னா சுட்டு தள்ளிடுவேன்டா. மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன்டா, சுட்டுருவேன்டா. அண்ணா, இப்ப என்னடா? அவனை கண்டுக்காத, நீ வேலையை பாரு. இதை நம்ம திறந்தே ஆகணும்டா. ஈஸியா திறந்துடலாம். படலையே படலையே. இங்க பாரு, இந்த ஐடியா நல்லா வேலை செய்யுதுடா தம்பி. சரி, வீக் இங்க பாரு. முடிஞ்சா சுட்டுதான் பாரு. நீங்க கிண்டல் பண்ணாதீங்க. நீ எத்தனை வாட்டி சொல்லிருக்கா கான்செப்ட்? இதை நம்ம உடைச்சிடலாம் தம்பி. நல்ல வேலை பண்ணீங்கப்பா. ஒழுங்கு மரியாதையா கருத்து போயிடுங்கடா. ஒரே குண்டைகளா, உங்க ரெண்டு பேரும் மூஞ்சிலையும் கரிய பூசாம விட மாட்டேன்டா. உன் மூஞ்சி தட கறி பூசுற மாதிரி இருக்கு. என்ன நடக்குது? அச்சோ, மாட்டிக்கிட்டே. காப்பாத்துக்க, காப்பாத்துக்கடா. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்லடா. காப்பாத்துக்கடா. கிளம்பு, தோத்து வரட்டும்.
எப்ப பார்த்தாலும் இந்த கரடிக்கு தொல்லை என்னால தாங்கவே முடியலையே. இவங்களால என்னால மரத்தை கூட ஒழுங்கா வெட்டவே முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த முதலாளி வேற மறுபடியும் சம்பளத்துல தான் கையை வைக்க போறாரு. என்னதுடா இது? என்னது தவளையா? ஓ காப்பாத்துங்க. ஓ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு தவளையை நசுக்கி போட்டேன். முட்டாள் தவளைகளா. ஒரு நிமிஷம். என்னது தவளைக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாங்களா? நீங்க தவளையை கொண்டு வாங்க, நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தானே நான் இவ்வளவு நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆடா ஷாக், என் கையில கிடைச்ச தவளையை நான் இப்படி நழுவ விட்டுட்டேனே. ஒரு நிமிஷம். நான் இந்த இடத்துல ஒரு தவளையை பார்த்துருக்கேனா? கண்டிப்பா இந்த இடத்துல நிறைய தவளைங்க இருக்கும். கண்டிப்பா இந்த மொத்த காடுமே தவளைகளால தாண்டா சூழ்ந்திருக்கும். ஆமாடாவுக்கு பொன்முட்டை இடும் தவளைகள். என்னுடைய பண கஷ்டம் எல்லாத்துக்கும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருத்ரா. தவளைகளா வெளியே வாங்கப்பா, குட்டி தவளைகளா. இந்த நாகர்வகி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பைத்தியமாயிட்டானோ? தவளையே வெளியே வந்துரு. உண்மையிலே பைத்தியமாயிட்டான் போல. எப்படி தவளை போல கத்துறான் போல. அமைதியா இருங்கடா, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் சத்தம் போடாம இருக்கடா. இந்த அறிவு கொட்டான கொஞ்சம் பாரு. அவன் மரம் வெட்டுறவங்கிறதையே மறந்துட்டான். ஒரு வகையில அது கூட நல்லதுதானே டப்ளோ. அவன் தான் எதுவும் பண்ணல. அவனை பெருசா கண்டுக்காத. சரி, அவன் எப்படியோ போறான் விடு. நாம போய் மீன் பிடிக்கலாமா? ஓகே. ஏய், ஒரு நிமிஷம் இரு. டேய் அண்ணா, இங்க போறா, ஒரு மீனை பிடிச்சிட்டு. நீ உண்மையிலே பெரிய ஆள் தானே தம்பி. அட கடவுளே, இது தப்பிச்சுடுச்சு. நான் இப்போ என்னடா பண்ண? உன்னால எனக்கு ஒரு பெரிய மீனே போச்சு. எனக்கும் தாண்டா உன்னால ஒரு பெரிய தவளையே போச்சு. தவளையும் மீனும் ஒண்ணா? உன்னை என்ன பண்ண போரு? உன்னை விட மாட்டேன். என்கிட்ட நீ மாட்டியாகணும். உன்னை விடவே மாட்டேன்டா. பிடிச்சிட்டேன். உங்களுக்கு மரியாதை, எனக்கு பாதி மீனை கொடுத்துரு. அட கடவுளே. சரி, கவலைப்படாதடா. நமக்கு 2 மீன் இருக்கு. இங்க பாருங்கடா, இந்த இடத்துல கோடு போட்டிருக்க. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். வந்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. புரியுதாடா உங்களுக்கு? அடே ஒண்ணு. ஒரு நிமிஷம் இரு. இப்படி பண்ணாதான் நம்ம வழியில குறுக்கிடாம இருப்போம். சொன்னது தாண்டா, கோட்டை தாண்டி யாரும் வரப்படாது. டேய் அண்ணா, என்ன போருடா. இதுக்கப்புறம் இந்த காரடிக்கு தொல்லை நமக்கு இருக்காதுடா. ஈஸியா அந்த தவளைகளை பிடிச்சிடலாம். வாவ், எத்தே பெரிய தவளை. உன்னை எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஏய், ஓடாத, நில்லு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவேன். ஒழுங்கு மரியாதையா நில்லு. எங்க போற? கூட தாண்டாதா. நில்லு நில்லு நில்லு. உங்க 2 பேருக்கு இப்ப என்னடா பிரச்சனை? ஒழுங்கா வழியை விட்டு போங்கடா. சொன்னதுதான், பார்டரை தாண்ட கூடாது. நான் போட்ட பிளான் இப்ப எனக்கே ஆப்பு வச்சிருச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த காரடிக்கு 2 ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுதுங்க. பாத்துக்கிறேன்டா. முதல்ல இவங்க 2 பேரையும் இங்க இருந்து வரட்டும்டா. என்ன பண்ணலாம் அதுக்கு? என்ன பண்ணா இந்த 2 காரடிகளும் இங்க இருந்து ஓடுவாங்க? ஐடியா கிடைச்சிடுச்சு. இதை வச்சு என்னால ஈஸியா இங்க நிறைய மீன்களை பிடிக்க முடியும். மீனை பிடிச்சு கொடுத்தா போயிட போறாங்க. இந்த 2 நாத்த பிடிச்ச கரடிகளுக்கும் இந்த மீனை கொடுத்தா போதும், அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு நான் என்ன வேலை பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஒரு கூடை முழுக்க மீனை கொண்டு வந்திருக்கு. பாருங்கப்பா. எங்களுக்காக இவ்வளவு மீனை கொண்டு வந்திருக்காது. போகாதடா, நில்லு. இந்த எல்லா மீனும் எங்களுக்கு தான். ஆமாப்பா, உங்களுக்கு தான்ப்பா. ஒவ்வொரு மீனும் உங்க 2 பேருக்கு தான். கொண்டு போய் தாராளமா வச்சு சாப்பிடுங்க. போங்க, போடா, போய் சாப்பிடுறா. நீ தான் ரொம்ப இப்ப நம்ம நிம்மதியா தவளைகளை பிடிக்கலாம். நான் இப்போ தவளைகளை பிடிக்க போறேன். அறிவு கட்டவனே, சாப்பாடுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியாடா? யார் எது கொடுத்தாலும் வாங்க கூடாது, புரியுதாடா? இது நம்மள விரட்டுறதுக்கான சதி திட்டமா கூட இருக்கலாம். என்னது? அது சதி திட்டமா? எனக்கு தெரியலடா. எதுக்கும் நாம போய் செக் பண்ணி பார்க்கலாம். போடா. எங்க போயிட்டான் அவன்? ஓ,
இதுக்காக தான் அந்த லாகர் விக்கி எல்லா தவளையும் புடிச்சுக்கிட்டு இருக்கானா? எல்லாத்தையும் காசுக்காக விற்க போறான். தவளைகளுக்கு பணம் தராங்களோ? தவளைகளை கொடுத்தா ரெஸ்டாரண்ட்ல பணம் கொடுப்பாங்க. தவளைகள்லாம் அழிஞ்சுக்கிட்டு வர ஒரு இனம். ஏய் டப்ளு, முதல்ல போய் அந்த விக்க நாம பிடிக்கலாம். தவளைகளை காப்பாத்த போறோம். இப்போ நாம ஒளிஞ்சு விளையாட போறோம். அடடா, ஒண்ணு துள்ளி குதிச்சு வந்துகிட்டு இருக்கு. அப்படிதான்டா கண்ணா, பக்கத்துல வா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கண்ணா. வந்துரு 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 வந்துரு. எங்க ஓடுற நீ? ஓடாத, நில்லு. நில்லுன்னு சொல்றல்ல. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் லாகர் விக், இந்த தவளையை விட்டுடு. என்னடா சொன்னீங்க? நீங்க என் வழியில குறுக்க வராம போயிடுங்கடா. எவ்வளவு தூரம்டா ஓடி போயிடுவீங்க நீங்க? உங்களை வந்து பாத்துக்கிறேன் நானு. என் தவளைய ஓடாத, நில்லு நில்லுன்னு சொல்றேன்ல. ஒழுங்கா திரும்ப வந்துரு. ஓஹோ, இந்த குகைக்குள்ள போனா மட்டும் உன்னைய விட்டுடுவேன்னு நினைக்கிறியா நீ? அப்படியா? இங்க பாரு. ஓஹோ, இத்தனை தவளைகளா? மொத்த குடும்பமும் வெளியே விளையாடுறதுக்கு வந்திருக்கு போல. இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு எப்பவுமே கிடைக்காது. உங்களோட மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன பெரிய பணக்காரனாக போறீங்கப்பா. வெளியே வந்துட்டியா நீ? உன்னைய இப்ப பிடிக்காம விட மாட்டேன். இவன் ஒரு மனசாட்சியே இல்லாதவன். முதல்ல இவனை நம்ம தடுத்து நிறுத்தணும். என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும் வேற நீ நினைக்கிறியா? அச்சோ, என்னோட கை ரொம்ப வலிக்குது. அந்த தவளைகள்லாம் இருக்கிற பைக்கு ட்ரெயின் போகட்டும், அப்புறம் எடுத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி உன்னைய வந்து நான் பிடிக்கிறேன். எங்க போச்சு அது? எப்படியா இருந்தாலும் இங்கதான் இருக்கணும். நம்ம கிட்டே ஆட்டம் காட்டுதா? பார்த்தேன். உனக்கான டிக்கெட்டை காட்டு. நான் பேசுறது கேட்கலையா? என்ன மன்னிச்சிருக்க சார், என் டிக்கெட்டு தொலைஞ்சு போச்சு. ஓ அப்படியா? ஆனா உன்னை பார்த்தா நம்ப முடியலையா? இங்க பாருங்க, உங்க பணம் கீழே விழுந்திருக்கு. எங்க இரு. சரி, நீங்க விளையாண்டதெல்லாம் போதும். மரியாதையா இங்க இருந்து வெளியில போ. உடைய புடிச்சிடே. விட்டு பையில ஒழுங்கு மரியாதையா தொப்பியை கொடுத்துட்டு போ. இந்த பையில தான் எல்லா தவளையும் பிடிச்சு போட்டோம். டேய் அண்ணா, நம்ம எப்படியாவது இந்த தவளையெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்டா. டேய் தம்பி, அந்த பாம்பு எப்படி உன்கிட்ட வந்தது? லாகர் விக்கு தான் அங்க வச்சுட்டு வந்தோம். எனக்கு ஒரு ஐடியா. நான் பணக்காரனாக போறேன். தயவு செஞ்சு என் தொப்பியை திருப்பி கொடுத்துரு. மரியாதையா அந்த பைய கீழே வச்சிருக்கா. சரி, அது போனா போட்டுட்டா. எனக்கு தான் பெரிய தவளையே கிடைச்சிடுச்சு. எங்கடா போச்சு அது? அச்சோ, மறுபடியும் அது எங்கேயோ தப்பிச்சு ஓடி போச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, நான் மறுபடியும் உங்களுக்கு நிறைய மீன்கள்லாம் பிடிச்சி கொடுக்குறேன். நீங்க அந்த பையன் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்றீங்களா? டேய் அண்ணா, அவன் கிட்ட இதை கொடுத்துடுறோம். சரி, இந்த பை தானே நீ உனக்கு வேணும்னு சொன்ன. இந்தா பிடிச்சுக்கோ. பெரிய தவளை கிடைக்கலாம். என்ன என்கிட்ட தான் இப்போ நிறைய தவளைகள்லாம் இருக்கு. போயிடலாம். என் தொப்பியை திருப்பி தர போறியா இல்லையா? ஸ்டேஷன் வெடிகுண்டு வச்சா நீ கேஸ் பண்ணி உள்ள தள்ளுங்க. வாங்க வாங்க, எல்லாரும் இங்க வாங்க.
ஜாக்கிரதையா எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. டேய் அண்ணா, இன்னைக்கு நம்ம ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கோம்ல. எப்பவும் பண்றதானே.